இந்த கேள்வியை புத்திசாலியான திரு எடப்பாடி பழனிசாமி தான் நீங்க கேட்க வேண்டும். நீங்களே தரம் குறைந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல அத்தாட்சி வரும். தூக்கத்தோட நினைச்சு பார்க்க மாட்டோம்னு சொல்றாரு. ஆமா, அறிவாளி. இந்த கேள்வியை புத்திசாலியான திரு எடப்பாடி பழனிசாமி தான் நீங்க கேட்க வேண்டும். பாஜக கூட்டணி முடிஞ்சுன்னு சொல்றாங்க. வர 14ஆம் தேதி பிரதமர் மோடியோட நீங்க ஒரே மேடையில் ஏறுவீங்களா? கூட்டணி குறித்து அறிவிப்பீங்களா? யார் சொல்லுங்க? சொல்லிக்கிறேன். அரசியல் சொல்றாங்க. பேச்சுவார்த்தை சொல்லுங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்சு சார். யாரோட நீங்க கூட்டணி வைக்க போறீங்க? நாங்க ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட கூட்டணி அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா ஒரே கூட்டணி தான் இருக்கின்றோம். அந்த கூட்டணி முறிவில்லை. எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கீடு முடிஞ்சிருக்கா? தொகுதி பங்கீடு முடிந்தவுடன் முதலில் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சியில் நண்பர்களிடம் தான் முதலில் சொல்லுவேன். 14ஆம் தேதி பிரதமரோட மேடையான வாய்ப்பு இருக்கா? பிரதமரோட தமிழ்நாடு வர்றாருல. நாங்கள் சொல்லியபடி நானும் அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இணைந்துதான் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்கப்படுகிற கேள்வி திரு சின்னம்மாவிடம் திண்டுக்கல் சீனிவாசனா இருக்கட்டும், முனுசாமியா இருக்கட்டும், பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்றாங்க. இன்னும் முனுசாமி வந்து தரம் குறைந்த வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் பண்றாங்க. நீங்களே தரம் குறைந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல அத்தாட்சி வரும். ஒருபோது அதிமுக பாஜக கூட்டணி சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதிமுக ஒருபோது பாஜக கூட்டணி ஒரே ஒரு கேள்வி ஒருபோதும் பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லி அதிமுக ஒருபோதும் இனிமே பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஜெயக்குமார் சொல்றாரு. தூக்கத்தோட நினைச்சு பார்க்க மாட்டோம்னு சொல்றாரு. ஆமா, அறிவாளி. ஒரு அரசுக்கோ நன்றி என்பது இருக்கிறது. நாங்கள் அந்த காலம் மத்திய அரசுடைய பரிபூர்ண ஆதரவு தான் திரு எடப்பாடி தலைமையிலான எடப்பாடி அணி ஆட்சியில் இருந்தது. இது அனைவருக்கும் தெரியும். நம்பிக்கை துரோகம் இதுக்கெல்லாம் அடையாளம் யாருன்னு சொன்னால் முதல்வரோட வெளிநாடு பயணம் வெளிநாடு முதலமைச்சருடைய வெளிநாடு பயணம் அயல்நாட்டு ஈர்ப்பதற்காக அவர் திரும்பி வந்தவுடன் எவ்வளவு பணம் கொண்டு வந்து தமிழகத்துடைய நலத்திட்டங்களுக்கு தொழில் முதலீட்டுக்கு கொண்டு வந்திருக்கார் என்பதை போட்டுதான் கேளுங்க. பொறுமைக்கு பெயர் பெற்றவர் ஓபிஎஸ் சொல்லுவாங்க. உங்களோட பொறுமையை இனிமேல் தொடருமா இல்லை அந்த சாது கொண்டா காடு தாங்கன்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி எதுவும் அசட்டு நடவடிக்கை இருக்கா? திமுக ஆட்சியில மக்கள் நல திட்டங்கள் நடைபெறும் திமுக காரங்களே சொல்லக்கூடிய எப்படி பாக்குறீங்க சார்? மக்கள் நலத்திட்டங்கள் இதுவரை திமுக ஆட்சி நடைபெற்றதாக புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சியில் தான் மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படும். மக்கள் நலத்திட்டங்களை மாமூல் அம்மா அவர்கள் அறிவித்தவுடன் இந்த திட்டத்தினுடைய ஒவ்வொரு மக்களுடைய திருக்கரங்களை கிடைக்க செய்ய வந்த ஆட்சியை உறுதி செய்தார். அப்படித்தான் மாமூல் அம்மாவுடைய ஆட்சி நல்லாட்சி அங்கே அறிவிக்கிறாங்க, அறிவிக்கப்படும் சொல்றாங்க. நடைமுறைப்படுத்தும் போது அதை கட் பண்ணி ஒரு 10% கூட மக்கள் அதிமுக ஓபிஎஸ் எந்த சின்னத்துல போட்டிடுவீங்க சார்? எடப்பாடி அணி சார் எந்த சின்னத்துல போட்டிடுவீங்க சார்? கூடி பேசி பதில் எப்படி சொல்லணும்? பதில் வந்த போது இன்னொருத்தர் கேட்க முடிவு பண்ணீங்களா? இல்லை, கூட்டணிக்காரபடி அனைவரும் கலந்து பேசி அனைவரும் ஒட்டுமொத்தமாக முடிவு செய்யப்பட்டதுதான் தற்காலிகமாக ஈரோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்காக தான் இரட்டை வழங்கப்பட்டது. அது தற்காலிகமானது. யாருக்கும் ஒதுக்கல, நிரந்தரமாக யாருக்கும் ஒதுக்குவது தீர்ப்பு வரவில்லை. முடிச்சிருக்கேன் சார். என்ன சார் இவ்வளவு அவசரப்பட்டாங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடல, எனக்கு அந்த கோபத்தில் இருக்குது. அவர் கேட்கிற சரியான கேள்வி. நாடாளுமன்றத்தில் கட்ட பிரச்சனை இருக்குமா இல்ல முடங்கிருமா? பிஜேபி பாஜக அடுத்த நாள் கட்ட அதிமுக சொல்றாங்க. சின்னம் எங்களுக்கு தான் வரும்.